விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு மாசம் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? எல்லாரும் வந்தவொடனே யாரும் எதுவும் சாதிக்க முடியாது, யாரும் பண்ண முடியாது. தப்போ ரைட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்க கேள்வியே நல்லா தான் இருக்குது. ஒரு மாசம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இல்ல அதுதானே விமர்சனமா சொல்றாங்க. இவங்க ஆட்சி ஆரம்பிச்சு விமர்சனம் பேசினே தாங்க இருப்பாங்க. விமர்சனம்ன்றது பேசினே இருக்கிறது தான் விமர்சனமே, அதுக்கு பேரு. அது என்ன வேற என்ன இருக்கு? சத்யராஜ் வந்து திமுக ஆதரவாளர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மேடையில வந்து அழுது மக்கள் கிட்ட சொல்றாரு, ஸ்டாலினை தோக்கடிச்சிங்க, இதுக்கப்புறம் தான் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அவர் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் திமுக சப்போர்ட் தானே அவரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஜென்ரல் பர்சன் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியும். அவர் ஃபேமிலியில இருக்கவங்க நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மிச்சவங்க எல்லாம் பதில் சொல்லலாம். சத்யராஜ் மைக்கு கிடைச்சவங்க அத்தனை பேரும் பேசலாம். இப்ப நான் பேசின்னு இருக்க மாதிரி தான் எல்லாம் பேசின்னு இருக்கேன். கிடைச்சது பேசுறாரு. அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கத்துல வந்து இப்போ 24 மணி நேரத்துல 13 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இல்ல அது ஆப்போனன்ட்டும் ஸ்ட்ராங் வேணும். அது நல்லதுதான், வர்றது நல்லதுதான். ஓகே தான், எல்லாரும் வரணும் தான், அவரும் வரலாம் தான். அது அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கிறது அது பெரிய விஷயம். மாற்றம் வேணும்னு மக்கள் இருக்காங்க. இப்போ விஜய்க்கு போட்ட மாதிரி அண்ணாமலைக்கும் போடுவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க அதே தான் சொன்னீங்க. இப்ப டிவிக்கே புதுசா வந்துச்சு, அதே மாதிரி அவருக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் என்ன பண்ண போறாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். கூட்டணியில வச்சுதான் இது பண்ணிட்டு இருக்காரு. அது தவிர கட்சி தனியெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க மேல இருந்து கீ கொடுக்குறாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். யாருமே அந்த மாதிரி சொல்றாங்க தான், கூத்தாடி நம்பி நீங்க பண்ணிட்டீங்கன்னு. கூத்தாடியை நம்பி நாங்க யாரும் எதுவும் பண்ணலன்றது இவங்க நடந்துக்கிறதுல பொறுத்துதான் இருக்கு. நிறைய தான் வைக்கிறாரு சார், ஒண்ணும் இல்ல சார். ஆரம்பிச்சதுல இருந்தே வச்சுன்னு தான் இருக்காரு. ஏன்னா அதை வச்சாதான் எதிர்கட்சி. சோஃபா மாடல் ஆட்சின்றாங்க. திருமாவளவன் அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு. நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ண சோஃபா அவரு வந்த சொல்லதான் அந்த சோஃபா வந்ததுன்னு சொல்றாரு. அதாவது மறக்கிறாரா? இல்ல மறக்கல. அப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு மாசம் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு மாசம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. எல்லாருமே கத்துக்குட்டி பாப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படியும் ஆகும். எல்லாரும் வந்தவொடனே யாரும் எதுவும் சாதிக்க முடியாது, யாரும் பண்ண முடியாது. தப்போ ரைட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அந்த ஒரு மாசம் ஆகிறதுல இவ்வளவு விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்க திமுக சைட்ல. எல்லாருமே ஆப்போசிட் சொல்லதான் செய்வாங்க. எந்த இதுல போனாலுமே உங்களுக்கு ஆப்போசிட் சொல்லுவாங்க. தப்பு 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 தான் சொல்லுவாங்க. நல்லது நடந்தாலும் தப்பு தான் சொல்லுவாங்க, நல்ல தப்பு தான் சொல்லுவாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு புக்ஸ்ல படம் போடாம கொடுத்தது மட்டும்தான் நல்லா வர வேண்டிய விஷயம். மற்றபடி மீதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்கு. டைம் எடுக்கும் அவங்களுக்கும். பட் ஆனா இந்த மாதிரி மற்றவங்க பண்ண மாதிரி இவங்க பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே மாதிரி எல்லாமே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அவரு இப்பதான் வந்தாரு, அவருக்கு டைம் ஆகும். பட் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அவருக்கு விட்ட அறிக்கையே இன்னும் எதுவுமே எக்ஸிக்யூட்டே பண்ணல. இப்போ இந்த போலீஸ் சிங்கப்படை அதுன்னாரு, ஆனா அவர் ஸ்டிக்கர் மட்டும் மாத்திட்டு ஆல்ரெடி இருந்தது. அதே இவர் இப்ப திருப்பி அந்த மாதிரி அதே போட்டிருக்காங்க. உங்க கேள்வியே நல்லா தான் இருக்குது. ஒரு மாசம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இல்ல அதுதானே விமர்சனமா சொல்றாங்க. இவங்க ஆட்சி ஆரம்பிச்சு விமர்சனம் பேசினே தாங்க இருப்பாங்க. விமர்சனம்ன்றது பேசினே இருக்கிறது தான் விமர்சனமே, அதுக்கு பேரு. அது என்ன வேற என்ன இருக்கு? தாவேகா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எங்க போனாலும் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அதை ரீல்ஸா எடுத்து போடுறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுகவின் தலைவர், இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க ப்ரோ. நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல அது அந்த மாதிரி வீடியோ பண்ணா நல்லதா. எல்லாம் நியூஸ் சேனல் மீடியா அப்படி வந்தா பரவாயில்ல. பட் ரீல்ஸ் அந்த மாதிரி பண்றது அது ரொம்ப தப்பான விஷயம். அது அப்செட் பண்ணிக்க முடியாது. அது அவங்க வேலையை செய்யறாங்க. அது எதுக்கு தேவையில்லாம பப்ளிசிட்டி பண்ணாங்க. பப்ளிக் கண்டிப்பா ரீச் ஆகும். எப்படி பண்ணாலும் அதை மறைக்க முடியாது, ரீச் ஆகும். அது அவங்களா பண்றதுலாம் ஏற்க முடியல. ரீல்ஸா பண்ணாம மீடியா மூலியமா வந்தா நல்லதுதான். இல்ல எல்லா இடத்துலயும் பழைய ஆட்சியில இந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப எல்லாரும் ரீல்ஸ் போடுறதுனால அது ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றது தப்பு இல்லை. இப்போ ஆக்சுவலா ஸ்கூல் பேக்லயும் சரி, ஸ்கூல்ல கொடுக்குற கவர்மெண்ட் நலத்திட்டங்களையும் சரி, அந்த இது வரைக்கும் நடந்த ஆட்சியாளர்களோட போட்டோவும் அந்த இதுவும் இருக்கும். இப்போ இந்த வாட்டி கொடுத்த ஸ்கூல் பேக்ல, இப்போ பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல் பேக்ல விஜயோட போட்டோவும் முதலமைச்சரோட போட்டோ எதுவும். ஆமா, நல்ல விஷயம் தான் அது. நல்ல விஷயம். தமிழக அரசு வருது, நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் சொல்லி கட்டணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதுவே ஒரு மாற்றத்தை உண்டாக்குதுல. அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல விஷயம் தான். பப்ளிசிட்டி பண்ணாம பண்றது நல்லதுதான். பப்ளிக் காசு பப்ளிக்கா கொடுக்குறது, அதுல ஆட் இல்லாம விளம்பரம் எல்லாம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். வரவேற்கிறது விஷயம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை. போட்டோ இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான். பசங்களுக்கு பேக் போறதுதான்.
அதனால அது பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப கட்சிக்காரங்களை தவிர்த்து ஒரு நடிகரா இருக்கிற சத்யராஜ் வந்து திமுக ஆதரவாளர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மேடையில வந்து அழுது மக்கள் கிட்ட சொல்றாரு, ஸ்டாலினை தோக்கடிச்சிங்க, இதுக்கப்புறம் தான் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு. அவர் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் திமுக சப்போர்ட் தானே அவரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஜென்ரல் பர்சன் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியும். ஓகே, அதே டீம்ல இருக்கவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அது அழுதது அவர் விசுவாசத்துக்காக அழுகுறாரு, அது அப்படிதான் பார்க்க முடியும். பட் ஆனா குளத்தூருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நான் என்னெல்லாம் நானும் போன வாரத்தில் அந்த பக்கம் போய் பார்த்தேன். நிறைய மண்டபம், நிறைய லைப்ரரி, பார்க்குங்க, நிறைய பார்க்குங்க, அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அது ஆனால் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார் தான் அவரோட தோல்வியை. அது எக்ஸ்பெக்ட் பண்ணல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன காரணம்ன்றதும் தெரியல. ஆனால் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அங்கேயும். அவர் ஃபேமிலியில் இருக்கவங்க நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மிச்சவங்கலாம் பதில் சொல்லலாம். சத்யராஜ் அவர் சொன்ன விதமும் சரியா, நீங்க சரியா நினைக்கிறீங்களா? நீங்க இதுக்கப்புறம் தான் அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் வேணும் சொல்லலாம் சார். மைக்கு கிடைச்சவங்க அத்தனை பேரும் பேசலாம். இப்போ நான் பேசின்னு இருக்க மாதிரி தான் எல்லாம் பேசின்னு இருக்கேன். கிடைச்சது பேசுறாரு. யாரு தோக்கடிக்கிறது அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணா ஓகே. அது ஸ்டாலினா இருக்கட்டும், இப்போ விஎஸ் பாபுவா இருக்கட்டும், நல்லது பண்ணா மக்களுக்கு ஓகே தான். ஆனா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க குளத்தூர்ல, ஓட்டு போடலை, அவ்வளவுதான். சத்யராஜ் வந்து விஜய் அவர்களை கூத்தாடியும் அவரோட கவர்ச்சி வச்சு ஏமாந்து இளைஞர்களை எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, அவரு கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டாங்க, அதுல மாற்றமே இல்லை. இதுக்கு முன்னாடி கவர்ச்சியால வந்திருக்கலாம், பட் இந்த வாட்டி கவர்ச்சி இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பப்ளிசிட்டி, ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சு அவங்க என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு கூட உள்ள வந்திருக்கலாம். மேபி வந்ததுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணாமல் பப்ளிக்காக இறங்கி அந்த ஆடு விளம்பரம் அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த கட்சி ஆரம்பிச்சு இப்போ அந்த அடுத்த லெவலில் ஆரம்பிக்கல, அதை ஒரு இயக்கமா தொடங்கியிருக்காரு. அந்த இயக்கத்துல வந்து இப்போ 24 மணி நேரத்துல 13 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காரு சொல்றாங்க. எப்படி பாருங்க? இல்ல அது ஆப்போனன்ட்டும் ஸ்ட்ராங் வேணும். அது நல்லதுதான், வர்றது நல்லதுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, வர்றது நல்லதுதான். இப்போ உதயநிதியை விட அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா இருப்பார் நம்புறீங்களா? எஸ், கண்டிப்பா நம்புறேன், ரொம்ப நம்புறேன். வர்றது நல்லதுதான். எப்படி சொல்லுது, ஓகே தான், எல்லாரும் வரணும் தான், அவரும் வரலாம் தான். அது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கிறது அது பெரிய விஷயம். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸும் அது அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அது வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்செட் பண்ணி தான் ஆகணும். யாருனாலும் வரலாம் இல்லையா, கண்டிப்பாக எடுத்துலாம். மாற்றம் வேணும்னு மக்கள் இருக்காங்க. இப்போ விஜய்க்கு போட்ட மாதிரி அண்ணாமலைக்கும் போடுவாங்க. இப்போ அண்ணாமலை வந்து பிஜேபி சொல்லி தான் ஒரு தனி கட்சிங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் மேபி இருக்கலாம், அதுல எதுவும் மாற்றம் இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க அதே தான் சொன்னீங்க. இப்ப டிவிக்கே புதுசா வந்துச்சு, அதே மாதிரி அவருக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் என்ன பண்ண போறாருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். வந்த பிறகு பார்ப்போம். கூட்டணியில வச்சுதான் இது பண்ணிட்டு இருக்காரு, அது தவிர கட்சி தனியாலாம் ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க மேல இருந்து கீ கொடுக்குறாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஒரு விமர்சனம் அண்ணாமலை மேலே இருக்கு. பிஜேபி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது உண்மைதானா? அப்போ உண்மையா பொய்யெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம எங்க இருக்கிறோம், கீழ்மட்டத்துல இருக்கோம். மேல இருக்கவங்க சொல்றதுதான் நமக்கு. நீங்க சொல்றீங்களா விமர்சனம் எப்படி இருக்குன்னு, அதே மாதிரிதான் அண்ணாமலை இது யூடியூப் அந்த இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சொல்றோமே. நம்மளுக்கே தெரியும். நம்ம கிட்ட வந்து சொன்னாரா அண்ணாமலை? சொல்லுங்க. இல்ல, அவர் தான் சொல்றாரு. இப்போ அடுத்து வந்து விஜய்க்கு போட்டியா அண்ணாமலை தான் 2031 எலெக்ஷன்ல. அதுக்காக 31க்கு நடுவுல இருக்குங்க, அதுக்கே இவரே இருக்கணும்ல. ஏன்னா அவங்க அப்படிதான் நிறைய செட் பண்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஏங்க 31 வரைக்கும் வெயிட் பண்றீங்க? அதுக்கு நடுவுல எதுவும் இல்லையா? 2031 அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படி இருந்தாதான் ஒரு ஹெல்த்தியான இது நல்லா இருக்கும். கண்டிப்பா இவங்க 2 பேரே இருந்தது போதும். இதுக்கப்புறம் புதுசா ஒரு 2 பேர் வரட்டும். புது 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா அப்படிலாம் இருக்காது. இவரு என்னென்ன பண்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் யாருக்கு போட்டி இருக்கு. இன்னும் இப்பதானே வந்திருக்காரு, நல்லது பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்றாருன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி நல்லது பண்றாரா பண்ணலையான்னு அப்பதான் தெரியும். இப்போ அதே மாதிரி அண்ணாமலை வந்து இப்போ விஜய் பாணியிலே தான் கட்சி ஆரம்பிக்கிறார். ஏன்னா விஜயும் ஒரு ஆப் மூலயமா தான் தொண்டர்களை சேர்த்தாரு, அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ அண்ணாமலையும் அடுத்து விஜய் மாதிரி மாற ஆசைப்படுறாரா? இப்ப டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி வளர்த்தா வேற எதுவுமே பண்ண முடியாது. டெக்னாலஜி தான் உங்களை ரீச் பண்ண முடியும், என்ன ரீச் பண்ண முடியும். அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க? அவர் பண்றது அவரோட ஸ்டைலு, இவர் பண்றது இவரோட ஸ்டைலு, அவ்வளவுதான். இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதை கவர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல எல்லாமே ஆன்லைன். ஸோ அதுல ஏதாவது பண்ணி மேல வரணும்னு பாக்குறாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அவரு அந்த மாதிரி வராரு, அந்த சைட்லயே வராரு. விஜய் இப்போ யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராம் சேனலோ அதுல வந்த மாதிரி இவரும் ஆன்லைன் சேனல்ல வராரு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சது வந்து பிஜேபியோட பி டீம். பிஜேபி சொல்லிதான் அண்ணாமலை தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றாங்க. டிவி கேக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதும் அப்படிதான் சொன்னாங்க, பிஜேபியோட பேக் போன் மாதிரி ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு.
அது எல்லாரும் ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட் அப்படி தான் சொல்லுவாங்க, எதுவுமே வந்து புதுசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு ஏன் வருதுன்னா, அண்ணாமலை ஆல்ரெடி பிஜேபியில் இருந்தாரு, அவங்க சொல்லிதான், மோடி அமித்ஷா சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 26ல வந்து விஜய் தோக்கட்சி ஆகணும், நம்ம தான் ஆட்சி பிடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கதா சொல்றாங்க. காங்கிரஸ் திமுக இருந்தது, வெளியே வந்துடுச்சு. இப்ப காங்கிரஸ் ஆப்போசிட்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்ல வருவீங்க? அதெல்லாம் மாத்தி தான் பேசுவாங்க. இதுக்கும் அதுக்கும் மாத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. யாருமே வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லவன் அவன் கெட்டவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஜென்ரலா மாத்தி பேசுவாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருப்பாரு, கூத்தாடியை நம்பி குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த கவர்ச்சியை நம்ம சினிமா கவர்ச்சியை வச்சு அவங்களுக்கு சிஎம் பதவியை கொடுத்துட்டீங்க, இது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அவங்க சொல்றது கரெக்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த 5 வருஷத்துல இவங்க பண்ற ரிசல்ட்ல தான் தெரியும். அது இவங்க தான் மாத்தணும். எல்லாருமே அந்த மாதிரி சொல்றாங்க தான், கூத்தாடி நம்பி நீங்க பண்ணிட்டீங்கன்னு. கூத்தாடியை நம்பி நாங்க யாரும் எதுவும் பண்ணலன்றது இவங்க நடந்துக்கிறதுல பொறுத்துதான் இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாம, மின்வெட்டு பிரச்சனை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இல்லாம அவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அந்த மனமாற்றம் வரும். ஆப்போனண்ட்டுக்கும் அந்த மனமாற்றம் கண்டிப்பா வரும். நம்ம கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்காங்க பப்ளிக்ன்றது, அது அவங்கள ஏத்துக்கதான் செய்வாங்க, வேற வழி இல்லைல்ல. அது இவங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நிறைய தான் வைக்கிறாரு சார், ஒன்றும் இல்லை சார், ஆரம்பிச்சிலேருந்தே வச்சுன்னு தான் இருக்காரு. ஏன்னா அதை வச்சாதான் எதிர்கட்சி. இல்ல அதுக்கான ஒரு கரெக்டான வேலையா பேசணும்ல. இப்ப சோஃபா மாடல் ஆட்சின்றாங்க, சோஃபா சும்மா போச்சு, அதுக்காக சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்லலாமா சார்? அது தக்க காரணம் அவரும் கொடுக்கவே இல்லை. எதனா இது கொடுத்தாருன்னா, ப்ரூஃப் கொடுத்தாருன்னா அது இவர்கிட்ட திருமாவளவன் அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ண சோஃபா அவரு வந்த சொல்லதான் அந்த சோஃபா வந்ததுன்னு சொல்றாரு. அதாவது மறக்கிறாரா? இல்ல மறக்கல. அப்புறம் 2026க்கு அப்புறம் அவர் சீமான் வந்து செயல்பாடுகள் பெருசா வெளியே வரலையோ, அவர் விமர்சனமோ ஒரு ஆப்போசிஷனா ஒரு எதிர்கட்சியா இருக்காரு. இப்போ எதிர்கட்சி மீன்ஸ் ஒரு ஆளுங்கட்சி எப்பவும் விமர்சிப்பாரு, இப்போ வந்து விமர்சிக்காம இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் விமர்சிக்காம இல்லாமலாம் இல்ல. நேத்து கூட ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் டி நகர்ல. அவங்க சைட்ல அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசியல் ரீதியா இல்லைனாலும் பப்ளிக் அவங்க சைட்ல இருந்து என்னென்ன எங்க பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நின்று அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. பட் வெளியில யாருக்கும் தெரியல. அது எப்பவும் போல நடக்கிறதா, எந்த மீடியாவும் அவங்களை கவர் பண்ணாது. அதனால அவங்க சைட்ல அவங்க வந்து பப்ளிக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது யாருக்கும் தெரியல. இப்போ காங்கிரஸ்லாம் திமுக கூட்டணி தான் இருந்தாங்க, போனதுக்கு அப்புறம் திமுக வந்து ரொம்ப அது ஒரு மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு இவங்க கூட பேசணும். டெல்லியிலிருந்து வந்தாங்க, 2 நாள் இவங்க கூட இருந்தாங்க, 5 நாள் டிஎம்கே கூட இருந்தாங்க. அதுக்கு என்ன பேச முடியும்? அப்போ டிமுகவோட ஸ்டாண்ட், டிஎம்கே கூட ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க, இங்க கூட்டணியில இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. அவங்க வார்த்தை தான் நம்ம பேச முடியும். இரவு நேரங்கள்ல இப்ப அடிக்கடி மின்வெட்டு எல்லாம் நடக்குதுன்றாங்க. இதெல்லாம் அது எனக்கும் நடந்திருக்கு, என் வீட்லயும் நடந்திருக்கு. எனக்கும் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது கொஞ்சம் எப்பயுமே பொதுவாக டிஎம்கேல தான் அந்த மாதிரி அதிகமா நடக்கும். இதுக்கு முன்னாடி கலைஞர் பிள்ளைலாம் நடந்திருக்கு, மணிக்கணக்கிலலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இல்லாம இருந்தது, ஏடிஎம்கே பிள்ளை டிஎம்கே பிள்ளைகள் இல்லாம இருந்தது. இப்போ இவங்க பீரியட்ல நடக்கிறது கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவங்க பீரியட்ல இல்லாம இவங்க பீரியட்ல திடீர்னு வந்து அந்த மாதிரி பண்றது ஏத்துக்கவே முடியல. இது வந்து திமுகவோட ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க, இதுக்கு வந்து தாவேக எந்த பொறுப்பும் இல்லை, இதுக்கு அதுக்கான ஆக்ஷன் நாங்க எடுக்கணுன்ற மாதிரி சிட்டி. இது ரொம்ப சில்லியா இருக்கு. அதை அப்படி ஏத்துக்க முடியாது. டிஎம்கே மேலேயே எல்லா பழியும் போட்ட முடியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு எதிர்கட்சி தான். பட் அவங்க எல்லா இடத்துலயுமே இன்டர்ஃபே ஆக முடியாது. இது நியூஸ்ல கூட பார்த்தேன், இந்த ஆர்டிஸ்ட் ஏதோ மிஸ் அவங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் அவங்களே குறை சொல்ல முடியாது. இல்லை, உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ எல்லாமே எல்லா துறையும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்களை மீறி அவங்க எப்படி உள்ள வர முடியும்? ஒரு பப்ளிக்கால கோட்டைக்குள்ளார வர முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அவங்களும் உங்க லிமிட்ல இருக்கிற எந்த ஒரு துறைக்குள்ளயுமே அவங்களால வர முடியாது. அப்படி இருக்கணும் போது இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அவங்க தான் காரணம். இது ஸ்கூல் பசங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல, அடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி பழி சொல்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஏத்துக்கணும், நடந்துச்சு, அது ஏத்துக்கணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை கொடுக்கணும். வேற யார் மேலேயும் பழி சொல்லாம நம்ம தான் பார்த்துக்கணும். இப்ப அதிமுகல இருந்து பழைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தாவேகாலையும் அல்லது டிஎம்கேல போய் சேர்றாங்க. அதிமுகவோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? அதிமுக அவுட்டு தான், அவ்வளவுதான். இதுக்கப்புறம்லாம் அவங்களால மீண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு இளைஞர் இல்லை, அவங்க கட்சியை தூக்கி நிக்க வைக்கிறது, அவ்வளவுதான். அது அப்செட் பண்ணிக்க முடியல. இத்தனை வருஷம் அவங்களா கூட இருந்துட்டு திரும்ப அவங்களே இங்க வராங்க அப்படின்னும் போது அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும். அது அவங்க சேர்த்துக்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. அவங்களுடைய பேர் இன்னும் டேமேஜ் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அப்செட் பண்ணிக்காம அப்ப அங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் அவங்களும் வந்து இங்க செய்ய போறாங்க. இவங்களும் ஃப்ரீடமா செய்ய விட மாட்டாங்க. அதுக்கு அவங்க யாரையும் சேர்க்காம இருந்து அவங்களுக்குள்ளாரே பார்த்துனாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப வந்து மத்த ஆட்சியில எப்படின்னா, ஒரு ஆட்சி மாறிச்சுன்னா அடுத்த பழைய ஆட்சி மேல இருக்கிற அமைச்சர்கள் மேலே எம்எல்ஏ மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆட்சிலையும் இந்த கனிம வளத்துறை அமைச்சரும் மற்ற அமைச்சர்களுமே அங்க நடந்த ஊழல்கள்னு சொல்லி ஒரு சில விஷயம் குற்றச்சாட்டு எடுத்து அடுத்த பழைய அமைச்சர்கள் மேல வைக்கிற குற்றச்சாட்டு. அது எப்படி பாக்குறீங்க? அது இயல்பு தான். எல்லா ஆட்சி மாற்றத்திலும் அது வைப்பாங்க கண்டிப்பா. அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல வேற ஆப்ஷன் இல்லாம இவங்க செய்யற விஷயத்த மறைக்கிறதுக்கா, இல்லை அவங்க பண்ண விஷயத்த மறைக்கிறதுக்கா, இல்லை என்ன ஏது இல்லை, அது எல்லாருமே பண்றதுதான். மற்றவங்க மேல குறை சொல்றது இயல்பு தானே. அது நம்மளா இருந்தாலும் அதை தான் பண்றோம். அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இயல்பு தான் அது.